அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். முயற்சியின் பலனாக தொழில் முன்னேற்றகரமாக நடக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. புதிய தொழில் தொடங்க ஏதுவான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 3, 4ஆம் வீட்டில் இருக்கார். உங்களுடைய தொழிலில் போட்டிகள் இருந்தாலுமே சாமர்த்தியமாக சமாளிக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பிரியமாக பேசுகிறார்கள் என்று ஃபேஸ்புக் பெண் நபர்களிடம் நம்பாதீங்க. அரசு ஊழியர்கள் வேலை மாறுதல் உண்டாகும். குரு 2ஆம் இடத்துல இருக்கார். முற்றுக்கட்டாக போட்டி பந்தயங்களில் இறங்காதீங்க. கை பொருட்களை நீங்கள் நழுவு விட வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். கணவன் மனைவிக்குள் சண்டை உருவாகலாம். காதலில் வெற்றி பெற்று காதலியின் மனதை நீங்கள் கொள்ளையடிப்பீங்க. சனி 11, 12ஆம் இடத்துல இருக்கார். அலைச்சல் அதிகம் இருந்தாலுமே மனதில் நிம்மதி நிலவும். கமிஷன் வியாபாரத்தில் கை நிறைய காசு பணத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. சொத்து விற்பனை மட்டும் தள்ளி போகும். ராகு 12ஆம் இடத்துல இருக்கார். ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடிக்கடி கணினியில் பழுது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கேது 6ஆம் இடத்துல இருக்கார். வழியே போய் மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனால் அவர்களே உங்களுக்கு அவமானங்களை பரிசாக தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. திடீர் நட்புகள் உங்களுக்கு பிரச்சனைகளை கிளப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டு உங்களுடைய காரிய வெற்றியை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப பொருளாதார உயரும். கடன்கள் திருப்பி செலுத்தப்பட்டு மன நிம்மதி ஏற்படலாம். விவசாயம் மற்றும் இரும்பு சார்ந்த தொழில்துறையில் உங்களுக்கு ஆதாயம் இருக்கக்கூடியதாக இருக்குது. புதிய நண்பர்கள் மூலம் வர்த்தக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மளிகை கடை வியாபாரிகள் அது மட்டும் இல்லாமல் நகை வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். தொழில் விரிவாக்க முயற்சிகளை செய்யலாம். தனியார் துறை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இந்த காலம் லாபகரமானதாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் பிரிவில் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளால் மன உளைச்சல், உடல் அசதி ஆகியவை ஏற்பட்டு விலகும். ஆதரவற்ற முதியோருக்கு அன்னதானம் செய்வதன் மூலம், அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு தினமும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், சனி, அயன சயன போகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகரிக்கலாம். பயணங்களால் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் ஏதாவது ஒரு மனம் நோகும்படியான ஒரு நிலை ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் மனமிட்டு பேசிக்கொண்டு எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையே தரும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்கும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையில் பயணங்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். அரசியல் துறையில் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகக்கூடியதாக இருக்குது. கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தேவையான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் போட்டிகள் விலகக்கூடியதாக இருக்குது. தேவையான நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்தாலுமே அலுவலக வேலைகளில் தாமதம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அமைதியான ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை துணையிடத்தில் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில்
மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேரும். தனவரவு அதிகரிக்கக்கூடியதாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேரக்கூடியதாகும். இதனால் உங்களுக்கு பேசி தீர்த்து கொள்வதன் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். உறவினர்களுடன் சென்று மகான்களுடைய தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. பயணங்கள் மூலம் புதிய ஒரு முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்தை காண முயற்சி செய்வீங்க. விற்பனை பிரதிநிதிகளின் வாக்கு வன்மையினால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்கும். தொழிலில் எதிர்பார்த்த ஒரு லாபம் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமானதாகவும் இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகலாம். புத்தி சாதுரியத்தால் உங்களுடைய பொருள் சேர்க்கை ஏற்பட்டு தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்து முடியும். பாராட்டுகளால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடை விலகும். தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய தொழிலில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு மறையும். அலைச்சலை தவிர்க்க முடியாததாக இருக்குது. அதற்காக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கக்கூடியதாகும். தங்களுடைய திறமைமிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும். தாராளமாக செலவு செய்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால் மன மகிழ்ச்சி ஏற்படலாம். சிலரின் கற்பனை வளன் பெருகி கதை கவிதை என திறன்பட எழுதி புகழ் பெறுவீங்க. எழுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படாமல் எதையுமே ஆலோசித்து செயல்படுவது நல்லது. அரசு பணியிலும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடியதாக இருக்குது. உறவினர்களுடன் சென்று மகான்களுடைய தரிசனம் செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. வியாபாரிகளுக்கு லாபத்தை அதிகரிக்க புதிய ஒரு விற்பனை யுக்திகளை கையாளுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு முருகப்பெருமான வழிபட நன்மைகள் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜெயஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதன் நிலையில் குருவின் பார்வை இங்கே இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். உங்களை சங்கடப்படுத்தி வந்த நெருக்கடி விலகும். உடல்நிலை சீராகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சுக்கிரன் வக்ரமடைந்தாலுமே செவ்வாய் 3ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்குது. தடைப்பட்டிருந்த வேலைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது. தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் செவ்வாய் கேது சனி சஞ்சாரம் குரு பார்வைகளும் சாதகமான பலன்களில் இருப்பதால் நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடியதாக இருக்குது. எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வரக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடைப்பட்டு வந்த மாற்றமும் உயர்வும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேவையற்ற செலவுகளால் உங்களுக்கு மன அலைச்சல் மன உளைச்சல் ஏற்படும். உடல் அசதி உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குது. இதற்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேளையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றியும் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.